தயவு செய்து சுற்றாதீங்க ஐயா, சுற்றாதீங்க. உள்ள மேல அவ்வளவு பாசமா? கேட்கிற கேள்விக்கு உண்மையான பதில ஒழுங்கா சொல்லு. சொல்றேங்க சொல்றேங்க, நீங்க கேளுங்க நான் சொல்றேன், நீங்க கேளுங்க நான் சொல்றேன். உன் பார்ட்னர் பர்மா பழனியப்பன் 10 வருஷத்துக்கு முன்னால சிங்கப்பூர்ல இருந்து விலை உயர்ந்த வைரத்தை கொண்டு வந்தாரா? ஆமா. இப்ப அதை எங்க வச்சிருக்காரு? மெட்ராஸ் பங்களாவுல. ஏன் அதை எடுக்கிறதுக்கா கேக்குறீங்களா? ஏன் அதை எடுக்க முடியாதா? எடுக்க முடியாதுங்க. அந்த வைரம் கிடைச்சதுக்கு பிறகுதான் தான் கோடீஸ்வரன் ஆனோம்ன்ற நம்பிக்கையில அது ரொம்ப பத்திரமா பாதுகாப்பான இடத்துல வச்சிருக்கிறார். அப்படி என்ன பாதுகாப்போ? வீட்டை சுத்தி போலீஸ் பந்தோபஸ்து. அதை தாண்டுனா இரும்பால செய்த கதவு. அதை கூட நீங்க உடைச்சிடலாம். ஆனா அந்த வயல இருக்கிற கண்ணாடி பீரோவை சுத்தி 10 அடிக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுத்திருக்கு. அதுல கால் வச்சா போதும், உடனே பணம் ஆயிடுவீங்க. மாஸ்டர், 1 மினிட். என்ன மாஸ்டர் இத போய் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு? அந்த தெருவுக்கே கரண்ட் வராம லைனையே நான் கட் பண்றேன். அப்புறம் நான் போய் சுலபமா எடுத்துட்டு வந்துடலாம். துரை, நீ நினைக்கிற மாதிரி இது அவ்வளவு சுலபம் இல்ல. இந்தியாவில அது மாதிரி வைரம் வேற எங்கேயுமே கிடைக்காது. அத கைப்பற்றுறது கூட சுலபம், ஆனா கட்டி காக்கிறது ரொம்ப கஷ்டம். பின்ன ஏன் மாஸ்டர் அதை எடுக்க நினைக்கிறீங்க? சிங்கப்பூர்ல இருந்து ஒரு சைனாக்காரன் வந்திருக்கிறான். அந்த வைரத்தை எடுத்து அவங்கிட்ட கொடுத்தா 10 லட்சம் ரூபாய் தராங்களாம். அதுவும் என்னைக்கு அவன் இங்க இருந்து புறப்படுறானோ அன்னைக்கு எடுக்கணும். திருடி அவன் கையில கொடுத்து இந்த ஊரை விட்டு அவன் போன பிறகுதான் வைரம் காணாங்கிற விஷயம் போலீஸுக்கே தெரியணும். இந்த விஷயத்தை சிங்கார சொல்ல மாட்டாரா? நான் தான் அவனை சுட்டு கொல்ல போறேன். அவர் எதுக்காக கொல்லணும்? நம்ம பாதுகாப்புல வச்சுக்கலாம். அவனையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க முடியாது. இட் இஸ் இம்பாசிபிள் துரை. அவனை கொன்னுட வேண்டியது. மாஸ்டர், அது பெரிய பாவம். அவரை என் பொறுப்புல ஒப்படைங்க, நான் பாத்துக்கிறேன். மாஸ்டர், இப்படிப்பட்ட அக்கிரமங்களை நான் விரும்பவே மாட்டேன். உலகம் தெரியாதவன் போக போக பார், ஒரு நாளைக்கு நீயும் இதைத்தான் செய்ய போற. இந்த பணத்தை தூக்கி எறிங்கடா. மாஸ்டர், பையன் எங்க காணும்? சார், எங்க அப்பாவை சுட்டு கொண்டுட்டாங்க சார். எங்க? வாங்க சார், காமிக்கிறேன். சரி வா. யாரையுமே காணோம் சார். டேய், பொய் தானே சொன்னேன்? இல்ல, நான் உண்மைதான் சொன்னேன். அதோ அவன் தான் சார்.
சொன்னதை செய்துட்டியா? நீங்க சொன்னபடியே பால்ல விஷத்தை கலந்துட்டேங்க. அத மீனா சாப்பிட்டுட்டாளா? ஐயோ, படுக்க போகும்போதுதான் பாலை குடிப்பாங்க. படுக்கைக்கு பக்கத்திலே வச்சுட்டு வந்திருக்கேன். என்னடா போலீஸ் விசில்? அது எங்கேயோ கேக்குதுங்க.